வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்து கட் ஆஃப் என்னவாக வரும் கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃபை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 25/10/2023 தேதியிட்ட அறிவிப்பின்படி பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பிஆர்டியோடைய நேரடி ஆட்சேர்ப்புக்கான தேர்வுகளுடைய அந்த ஆன்சர் கீஸை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இந்த கீஸை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொஷின் பேப்பர் ஏ சீரீஸ் டென்டேட்டிவ்ஸ் ஆன்சர் கீஸ் கொஷின் பேப்பருடைய ஏ சீரீஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஏ சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டானது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி மற்றும் ஜாகிரபி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் கீஸை செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா ஆன்சர்ஸ் எல்லாமே சரியாக தான் இருக்கா, அப்படி ஏதாவது தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பருடைய சீரியஸு அது பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய ஆன்சர் கீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஏ சீரீஸ், இது இந்த ஏ சீரீஸ்க்கு உண்டான ஆன்சர் கீஸ். ஓகேங்களா, இதுபடி தான் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணுங்க. ஸோ அதுக்கு என்னடா ஆன்சர் எல்லாமே இல்லை, கொஷின் பேப்பர் மட்டும் தனியாக இருக்குன்னா கொஷின் பேப்பரு ப்ளஸ் ஆன்சர் கீஸ் செக்ஷன் ஏ சீரீஸை கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன சீரீஸ் கொஷின் பேப்பரோ அந்த கொஷினுக்கு உண்டான கொஷினை பார்த்துட்டு அப்புறம் ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்கள்கிட்ட நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க, நான் படித்த புக்கில் இந்த மாதிரி ஆன்சர் இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்சேபனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாங்க. ஸோ இந்த கோச்சிங் சென்டர் தான் காட்டணும், அவங்க தான் காட்டணும், அவங்க தான் இவங்க தான் காட்டணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் என்னென்ன கொஷின் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறீங்களோ அதை ஒரு பிடிஎஃபாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அந்த ஆத்தர் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான ஆத்தராக இருக்கணும். ஸ்டாண்டர்டான புக்கில் இருந்தால் மட்டும்தான் அங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு தாங்க உங்களுக்கு இந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு என்னவாக வரும், இதுதாங்க கேள்வியாக இருக்குது. ஸோ சார் யூஜிடிஆர்பி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சார், யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, எங்களுடைய கட் ஆஃப் எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கட் ஆஃபை பற்றி தயவுசெய்து கவலையே பட வேண்டாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஒரு 5 மதிப்பெண்கள் நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இதில் சேஞ்சஸே கிடையாதுங்க. ஸோ கூடுதலாக 1 இல்லைனா 3 மதிப்பெண்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். கட் ஆஃப் மதிப்பெண்கள் யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் 2024 ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த டென்டேட்டிவான கீஸை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 90 வேணுங்க. ஸோ பிசி கேட்டகரியாக வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு 85 இருந்தாலே போதும். எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியாக வரப்போ பார்த்திங்கன்னா 80 மதிப்பெண்கள் வேணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்சிஏ அந்த கேட்டகரியில் வரப்போ 75 மதிப்பெண்கள் பேசிக்காக இருக்கணுங்க. பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ ஜஸ்ட்டு நீங்கள் 65லேருந்து 70 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த யூஜிடிஆர்பியோடைய இறுதி கட் ஆஃப்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஃபைனலான கட் ஆஃப் இதுவேங்க. ஸோ ரிசல்ட்ஸ் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்ஸு மார்ச் முதல் வாரத்தில் 100% எதிர்பார்க்கலாம். இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்த்திங்கன்னா அவங்க டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமை நீங்கள் செக் பண்ணிக்கணும். எந்த டைம்குள்ளார அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க குறிப்பிட்ட மாதிரி 19/2/2024 முதல் 25/2/2024 பிற்பகல் 5:30 மணி வரை அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை நீங்கள் செய்யலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் எழுதணும். ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கணும். ஆதாரம் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும். கைடுகள், நோட்ஸுகள் ஆதாரம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸ்டாண்டர்டான புக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பிடுற ஆன்சர்ஸ் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா,
அதனால் கவலையே பட வேண்டாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பயன்படுத்தி மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்து டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.